சார் கேஜிஎஃப்ல இன்றைக்கு இந்த 10 ரூபாய் காயின் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணிக்கிறது 10 ரூபாய் காயின். கேஜிஎஃப்ல எங்கே போனாலும், ஒரு ஆட்டோவில் போனாலும் சரி, ப்ரைவேட் பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ஈவன் மார்க்கெட் எம்ஜி மார்க்கெட் உள்ள போயிட்டு 10 ரூபாய் கொடுத்தா கூட சில பேர் வாங்குறாங்க, சில பேர் வாங்குறது இல்லை. நீங்கள் எம்ஜி மார்க்கெட்டினுடைய ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆகிறீங்க. நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறது விருப்பப்படுறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. சீனியர் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் ஸ்ரீதர்த்தி அவர்களே, என்னன்னு சொன்னா, நம்ம கேஜிஎஃப்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் காயின் வந்து யாரும் பொதுமக்களும் வாங்குறதில்ல, வியாபாரிகளும் வாங்குறதுன்றது வந்து பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு. ஒரு தொடர்ந்து இந்த வாரமோ போன வாரமோ தொடர்ந்து நம்ம எம்ஜி மார்க்கெட்டு வியாபாரிங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டோம், டைரக்டாகவும் வந்து இந்த இஷ்யூ இருக்குது, இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னையும் கேட்டிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னு சொன்னாக்கா, நம்முடைய ட்ரேடர்ஸ் எம்ஜி மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தலைவர் என்ற முறையில் இந்த கமிட்டியை கூட்டி எல்லாருடைய ஒப்பீனியனும் வாங்கி நாங்கள் எல்லாம் என்ன டிசைட் பண்ணோம்னு சொன்னாக்கா, லீட் பேங்க் மேனேஜரை மீட் பண்ணிட்டு ஒரு அவேர்னஸ் கேம்ப் பண்ண வைக்கணும். அதே மாதிரி அதுக்கு சம்பந்தப்பட்ட யார் இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு மார்க்கெட் நம்ம ட்ரேடர்ஸ் அசோசியேஷனும் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் கேம்ப் வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தீர்மானமும் பண்ணி, அதே மாதிரி லெட்டரும் நாங்கள் வந்து லீட் பேங்க் மேனேஜருக்கு கொடுத்துட்டுருக்கிறோம். கூடிய சீக்கிரம் லீட் பேங்க் மேனேஜரு அதற்கான ஏற்பாடுகளை செய்வார். அவேர்னஸ் கேம்ப் நடைபெறும். அந்த நேரத்தில் அது நடக்கிற போது நடக்கும். அதுக்கு முன்னே நான் என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னா, தயவு செய்து வியாபாரிகளே, பொதுமக்களே, கொடுத்தல் வாங்கல் என்பது இருந்தால்தான் உலகமே நடக்கும். அதை போன்று நீங்க வியாபாரிகளும் அந்த காயினை வாங்கணும், முக்கியஸ்தர்கள் வாடிக்கையாளர்கள் அதாகப்பட்டது கஸ்டமர்ஸும் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் என்னுடைய வேண்டுதலை கோரிக்கையை உங்க முன்ன வைக்கிறேன். இந்த யூடியூப் வாயிலாக என்னன்னு சொன்னாக்கா, இந்த 10 ரூபாய் காயின் வந்து 2005 இன்ட்ரடியூஸ் ஆனது. 2019 வந்து அதை மாடிஃபை பண்ணி விட்டுருக்காங்க. காயின் எதுக்கு விடுறாங்கன்னு சொன்னாக்கா, காயின் வந்து நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம். அந்த காலத்துல ராஜாங்கள்லாம் வந்து காயினை வச்சுதான் வியாபாரம் பண்றது, அது இதெல்லாம் நடந்தது. அதே அதனுடைய ஞாபகார்த்தமாக தான் அந்த காயினை நம்ம ஆர்பிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சுங்க. ஸோ ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த காயினை தயவு செய்து எல்லாரும் வாங்கணும், கொடுக்கணும் என்றதை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு, எந்த ஒரு சட்டத்திலையும் எந்த ஒரு ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இந்த காயின் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதில்லை. அதனால தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, கண்டிப்பா நீங்க வந்து காயின் வாங்கணும். ஆட்டோ டிரைவர்ஸ் ஆகட்டும், ஹோட்டல் முதலாளிகள் ஆகட்டும், மற்றும் பஸ்ல இருக்கிற கண்டக்டர் ஆகட்டும், நீங்க தயவு செய்து வேற எந்த வியாபாரம் இருந்தாலும் சரி, பரிமாற்றங்கள் எது இருந்தாலும் சரி, இந்த காயினை கண்டிப்பா வாங்கணும் நீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொண்டு, எனக்கு இப்படி இதற்காகவே நம்ம ஒரு அவேர்னஸ் கேம்ப் சீக்கிரம் ஏற்பாடு செய்திருக்கோம். அதே போல நம்ம ஸ்ரீதர் பிள்ளை அவர்களும் இந்த முயற்சிக்காக பல பேர் இடத்துல, வியாபாரிகள் இடத்துலையும் பொதுமக்கள் இடத்துலையும் யூடியூப் அவங்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்க இந்த யூடியூப் உதவி செய்து இருக்கிறது. இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, வியாபாரிகள் தங்கவயல் மார்க்கெட்ல வியாபாரம் மிகவும் நலிந்து இருக்கின்ற நேரத்திலே நான் வாடிக்கையாளர்களுக்கு, கஸ்டமருக்கு ஒரு வேண்டுகோளை கோரிக்கையிட முன் வந்திருக்கிறேன். என்னவென்றால், பெங்களூர்ல வேலை செய்யும் பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் வேறு இடத்துல வேலை செய்யும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் நம்முடைய எம்ஜி மார்க்கெட்லயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம். அப்படி ஒரு பர்ச்சேஸ் பண்ணாக்கா இங்க வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகும். இங்க இருக்கிற வியாபாரிகளும் உங்களை நம்பித்தான் இருக்கிறாங்க, தொழிலாளர்களை நம்பித்தான் இருக்கிறாங்க. தயவுசெய்து வெளியே வேலை செய்யற அனைத்து பொதுமக்களும், வாடிக்கையாளர்களும், கஸ்டமர்ஸும் கேஜிஎஃப் மார்க்கெட்லயே, எம்ஜி மார்க்கெட்லயே நீங்க வந்து பொருள்களை வாங்கினாக்கா வியாபாரம் விரிவடையும், வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகும், வியாபாரிகளும் சந்தோஷப்படுவார்கள் என்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு
நான் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காயின் வந்து ஆமா சில வியாபாரிங்க வாங்குறாங்க, வாங்குறது இல்ல. அதே மாதிரி ஆட்டோக்காரங்க அவங்களும் வாங்குறது இல்ல, கொஞ்சம் பேர் வாங்குறாங்க. அப்புறம் ஹோட்டலுக்கு போனாக்கா பிரைவேட் பஸ்காரங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது நீ கஸ்டமர் கிட்ட 10 ரூபாய் காயின் வாங்குறியா? நான் கஸ்டமர் காயின் கிட்ட நான் வாங்குறேன், என்கிட்ட இருந்து கஸ்டமர் வாங்க மாட்டேன்றாங்க. இப்ப அதனால என்ன பண்றது? இங்க பாருங்க, இவ்வளவு காயின் இருக்குது இப்பத்துக்கு. இன்னைக்கு இவ்வளவு காயின் நான் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் இன்னும் வீட்டுல எவ்வளவு காயின் இருக்குது. இப்ப இதுக்கு நான் என்ன பண்றேன்? இந்த காயினுக்கு சரி, பேங்க்ல கொடுத்தா மாத்திக்கிறாங்க இல்லையா? பேங்க்ல இதுக்கோசரம் நான் பேங்க் டெய்லி போக முடியுமா? இப்ப கஸ்டமரை பேங்க்ல கொடுத்து மாத்த நான் சொல்ல முடியாது. கஸ்டமரா இருக்கீங்கன்றாங்க, அவங்களுக்கு நாங்க சலுகை பண்ணியே பண்ணோம். கிராக்கிய 10 ரூபாய்க்கோசரம் அனுப்ப முடியாது. நானே சில்லற வியாபாரம் 10 ரூபாய் 20 ரூபாய் வியாபாரம் பண்றது நானு. அதனால என்ன பண்றது? இப்ப 10 ரூபாய் நான் வாங்கியே ஆகணும். ஏன்னா இது கவர்மெண்ட், இது நம்ம வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது இன்றைக்கு கேஜிஎஃப்ல 10 ரூபாய் காயின் இருக்கும். சில இடத்துல வாங்குறாங்க, சில இடத்துல வாங்குறது இல்ல. இப்ப ஆட்டோல போனா சில பேர் வாங்குறாங்க, வாங்குறது இல்ல. அதே மாதிரி பஸ், ஹோட்டலு, எம்ஜி மார்க்கெட்டுக்காரங்க இப்படியே இருந்தாக்கா அதனுடைய காசுனுடைய மதிப்பு குறையாதா? அதுக்கு நீங்க வாங்குறீங்களா, வாங்குறது இல்லையா? நாங்க வாங்குறோம், ஆனா கஸ்டமருக்கு வாங்குறது இல்ல. இது மாதிரி ஆட்டோக்கு போனாக்கா வாங்குறது இல்லைன்றாங்க, வெளியில காய் கடைங்களுக்கு போனா வாங்குறது இல்லைன்றாங்கன்ட்டு சொல்றாங்க. பட் நாங்க சொல்றோம், இது கவர்மெண்ட் RBI தாம்மா வாங்கணும்னா இல்ல, மாறுறது இல்லை இதுன்ட்டு வாங்குறது இல்ல. சரி, நாங்க அதை எடுத்துன்னு நோட்டு கொடுக்கணும். அதனால காயின்ஸுங்க நிறைய சேர்ந்துருக்கு. சரி, உங்க அட்வைஸ் என்ன மார்க்கெட்காரங்களுக்கு? நீங்க என்ன மார்க்கெட்காரங்க எல்லாருமே 10 ரூபாய் காயின் வாங்கணும். வாங்கிட்டு கஸ்டமர்களுக்கு தொந்தரவு கொடுக்காத, அவங்களும் அப்பதான் அது வந்து ரோலிங்ல இருக்கும். வாங்குறதெல்லாம் அங்கங்க தேங்கிடுது காசு. அதனால எல்லாருமே இதை வாங்கணும். அது ஜனங்களுக்கு இது பண்ணணும். நீங்க எல்லாருக்கும் தெரியணும், இது போகுது, இது மாறுது இதுன்ட்டு. ஜனங்களுக்கு மனசுல காயின் மாறுறது இல்ல என்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்குது. அது வரக்கூடாது, வாங்கணும்ன்றீங்க உங்க பிரகாரம். ஆமா, இப்ப கேஜிஎஃப்ல RBI இஷ்யூ பண்ணிக்கிற டெண்டர் காயின், அதாவது 10 ரூபாய் காயின், இது வந்து கேஜிஎஃப்ல வந்து சில இடத்துல இப்போ ஆட்டோக்காரங்க சில பேர் வாங்குறாங்க, வாங்குறது இல்லை. அதே மாதிரி ஹோட்டலு, பிரைவேட் பஸ், ஈவன் மார்க்கெட்ல நீங்க வாங்குறீங்களா? 10 ரூபாய் கொடுத்தா நீங்க வாங்குறீங்களா? அதே மாதிரி நான் ஜனங்கள் கொடுத்தா அவங்களும் வாங்குவேன். என்கிட்ட நின்றுட்டு அப்புறம் முன்ன அப்படிதான் நின்றுட்டு ரொம்ப வருஷமா நின்றுட்டு காயின் ஜனங்க வாங்கினாக்க நானும் வாங்கிக்கிறேன். ரொட்டேஷன்ல இருக்கணும். அதே மாதிரி தெரியுங்க, முனிசிபாலிட்டிக்கார பேங்க்காரங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு எனக்கு இது பண்ணலாம். 10 ரூபாய் வாங்கணும். ஏன்னா 10 rupees போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. எந்த பேங்க்லயும் கொடுக்கறது இல்ல. போயிட்டு 5000 ரூபாய் பேங்க்ல கொடுக்கறது வாங்குறது இல்லையா? கொடுக்கறது இல்ல. 10 ரூபாய் நோட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. 10 ரூபாய் காயின் இருக்குதுங்க, எடுத்துன்னு போங்க. லேட்டஸ்ட் காயின் கூட வந்திருக்குது, எடுத்துன்னு போய் இஷ்யூ பண்ணுங்க. உங்க இஷ்யூ பண்றதுக்கு நாங்க கொடுக்குறோம். எனக்கு வாங்கினா நாங்களும் வாங்கிக்கிறோம், அவங்களும் வாங்கிக்கிறோம் எங்கிட்ட இருந்து. அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா எல்லாரும் மார்க்கெட்ல இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் கூட வாங்கணும் 10 ரூபாய் காயின். சார், இன்றைக்கு கேஜிஎஃப்ல RBI இஷ்யூ பண்ணிக்கிற 10 ரூபாய் காயின் சில இடத்துல வாங்குறாங்க, சில இடத்துல வாங்குறது இல்ல. அதாவது ஆட்டோல சில பேர் வாங்குறாங்க, சில பேர் வாங்குறது இல்ல. அதே மாதிரி ஹோட்டலு, பிரைவேட் பஸ், இந்த மாதிரி பல இடத்துல வந்து நிராகரிக்கப்படுது. அதனால நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆகிறீங்க. 10 ரூபாய் காயின் நீங்க வாங்குறீங்களா, வாங்குறது இல்லையா? நம்ம கடைக்கு வந்தா நாங்க வாங்குறோம். அதே கஸ்டமருக்கு தான் வாங்குறது இல்லை. கஸ்டமர் யாரும் அதனால நீங்க எல்லாம் இது பண்ணி இஷ்யூ பண்ணிட்டு எல்லாரும் கம்பல்சரி வாங்கணும்ன்றதுக்கு சொல்லிட்டு மூலியமா மார்க்கெட்டுக்கு ஒரு இஷ்யூ ஆகட்டும். கம்பல்சரி 10 ரூபாய் காயின் வாங்கணும். அதே மாதிரி 20 rupees காயின்ஸ்க்கும் ஏன்னா சில்லறைக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு. இப்ப நீங்க பேங்க்ல கொடுத்தா வாங்குறாங்க இல்லையா? பேங்க்ல கொடுத்தா வாங்குறாங்க காயின் செலாக்களும். ஆனா இங்க பப்ளிக் வாங்குறது இல்ல. இப்ப உங்களோட அட்வைஸ் என்ன? ஆக்சுவலி கஸ்டமர் வந்து 10 ரூபாய் காயின் வாங்கணும், நாங்க வாங்குற மாதிரி கஸ்டமரும் வாங்கணும். மற்றபடி அதே மாதிரி உங்க மூலியமா எல்லா கடைக்காருக்கும் ஒரு இஷ்யூ பண்ணிட்டு ஒரு நோட்டீஸ் போட்டு இல்ல பாம்ப்ளெட் எதனா பண்ணி அவேர்னஸ் கொடுக்கணும் வாங்கணும். அதே மாதிரி எம்ஜி மார்க்கெட் அசோசியேஷன் மூலியமா ஒரு லெட்டர் பண்ணிட்டு எல்லாருக்கிட்ட சைன் வாங்கணும். 10 ரூபாய் காயின் நான் வாங்குறோம், நாங்க வாங்குறோம்ன்றது ஒரு சைன் வாங்கிட்டீங்கன்னாக்கா அது நாளைக்கு ப்ரூஃப் ஆகுது. ஏமா 10 ரூபாய் காயின் கேஜிஎஃப்ல வந்து சில இடத்துல வாங்குறாங்க, சில இடத்துல வாங்குறது இல்ல. ஆட்டோக்காரங்க வாங்குறாங்க, சில பேர் வாங்குறது இல்ல. அதே மாதிரி ஹோட்டலு, பிரைவேட் பஸ், எம்ஜி மார்க்கெட்டு, இந்த காய் வியாபாரிங்க, இந்த மாதிரி இருக்கும்போது கஸ்டமர் கொடுத்தா நீங்க 10 ரூபாய் வாங்குறீங்களா, வாங்குறது இல்லையா? நாங்க வாங்குறோங்க, நாங்க கொடுத்தா கஸ்டமர் வாங்குறோம். சரி,
அது எப்பத்துல இருந்து நடந்துருக்குது இது? இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா மேலே நடந்துருக்குதுங்க. ஆ. வாங்க மாட்டேன், யாருமே வாங்க இப்ப யார்கிட்ட வந்து வாங்காத நிறைய அப்படியே வச்சுக்கோங்க. சரி, அது நீங்க பேங்க்ல கொடுத்து மாத்திக்கலாம் இல்லையா? பேங்க்கார வாங்குறான் இல்லையா? அது நீங்க எடுத்த ஒரு வழி தான். இல்ல, பேங்க்ல நீங்க போனாக்கா இது பண்றாங்க, வாங்குறாங்க, வாங்குறது இல்லைன்னு இல்ல. அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் வாங்கணும், வாங்கணும், எல்லாரும் வாங்கணும் அந்த காய்.